பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கையினுடைய பொறுப்பாசிரியர் திரு மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் பேசும்போது சமஸ்கிருதம் தான் எல்லாத்துடைய தாய்மொழியாக இருக்குது, அதுலேருந்து பிரிஞ்சது தான் எல்லாமே அப்படின்னு பேசியிருக்காரு. சமஸ்கிருதத்தோட வளர்ச்சி நாட்டுக்கான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. தொடர்ச்சியாக சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துறது, ஹிந்தியை முன்னிறுத்துறது, அந்த போக்கை வந்து எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு உள்துறை அமைச்சர், ஒரு மூத்த அமைச்சராக பார்க்கப்படுவார், திரும்பவும் அந்த பிரச்சாரத்தை பேசிகிட்டே இருக்கிறாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவருக்கு ஒரு பாட்டை சொல்லலாம்னு நான் கருதுகிறேன். குறிப்பாக நம்முடைய புரட்சி கவிஞருடைய ஒரு பாட்டு, வடமொழியால் பிறந்ததென்றார் தமிழை, என்ன வாய் பதட்டம், இவ்வையமறிய நம்மேல் சுடுமொழியை வீசுகின்றார். ஓகே. அன்றோ நம்மை துரும்பெனவே எண்ணுகின்றார் அவ்வடக்கர், படியரிசி தேவைக்கும் முள துண்டுக்கும் பல்லிழித்து தமை நோக்கி கெஞ்சத்தக்க அடிமை நிலை நோக்க வந்தார், இதுவும் சொல்வார், அடக்காமல் விட்டுவிட்டால் எதுவும் சொல்வார். ஓகே. அப்படின்னு பாரதிதாசன் ஒரு பாடலை இயற்றியிருக்கிறார். அதுதான் அமித்ஷாவுக்கு பொருந்துன்னு நான் கருதுகிறேன். இது எல்லா மொழிகளையும் ஒரு சமத்துவ தன்மையோடு பார்க்காத இந்தி என்கிற அல்லது சமஸ்கிருதம் என்கிற இந்த மொழியினுடைய ஒரு ஒற்றை ஆதிக்கமாக இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு தான் நான் கருதுகிறேன். இப்போ கிராமப்புறங்களில் காக்காவுக்கு சோறு வைப்பாங்க. ஆனால் காக்கா நம்ம குடும்பத்தினுடைய தலைவன் கிடையாது, காக்காவே தலைவன் கிடையாது. அப்படி நம்ம அதை அப்படி தான் பார்க்க முடியும். சமஸ்கிருதம் எப்படி எல்லா மொழிக்கும் ஒரு தாய்மொழியாக இருக்க முடியும்? அது அடிப்படையிலே ரொம்ப ஒரு தப்பான கருத்துன்னு நான் கருதுகிறேன். ஒரு அமைச்சர் அடிப்படை ஆதாரம்லாம் பேசுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, உள்ளபடியே அவர் ஒரு மொழியியல் அறிஞர் கிடையாது, அவர் ஒரு மானிடவியல் அறிஞர் கிடையாது. ஏன்னா ஒரு மொழியை பற்றி பேசும்போது அடிப்படையில் நமக்கு ஒரு மொழியியல் சார்ந்த சிந்தனைங்கிறது ரொம்ப அடிப்படையானது. எல்லா மொழிக்கும் சமஸ்கிருதம் தாய் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, எல்லாமே பிரம்மத்திலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி தான் பார்ப்பனர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவர் கருதி சொல்கிறார், எல்லாமே பிரம்மத்திலிருந்து வந்தது என்பது போல் எல்லாமே சமஸ்கிருதத்திலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாருன்னு நான் கருதுகிறேன். அந்த பார்வை தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு தமிழ் சூழலில், ஒரு இந்திய சூழலில் ஒப்பீட்டு ஆய்வுகள் நடந்திருக்கு. அடிப்படையில் கால்டுவெல் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு ஒப்பியல் படித்தவர், அவர் ஒரு அருட்தந்தை. அவருடைய வருகைக்கு பிறகுதான் ஒரு மொழி குறித்த ஒரு பல்வேறு மொழிகளை ஒப்பிட்டு அணுகுகிற பார்வை வந்தது. இந்த பார்வை என்பது மானிடவியலிருந்து தொடங்குது, இந்த ஒப்பிட்டு பார்த்தல் அப்படிங்கிறது. இப்போ ஒரு குடும்பம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குடும்பத்தில் மூத்தவங்க இருப்பாங்க, இளையவர்கள் இருப்பார்கள், நடுவில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? இப்போ நம்ம தந்தைமார்களை வருஷப்படுத்தும் போது ஒரு நடு அப்பா அப்படின்லாம் சொல்கிற பழக்கம் இருக்குது. அப்போ மூத்தவர்கள், நடுவில் உள்ளவர்கள், கடைசியில் உள்ளவர், கடைக்குட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக. இப்படி ஒரு குடும்பத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு குடும்ப உருவம் கொடுத்து தான் கால்டுவெல் ஒரு எளிய மக்களிடமும் அதை புரிய வைக்கணுங்கிற அடிப்படையில் தான் திராவிட மொழி குடும்பம்னு சொல்லி இது ஒரு தமிழ்ங்கிறது திராவிட மொழி குடும்பத்தினுடைய ஒரு மூத்த மொழி, ஒரு மொழின்னு அவர் சொல்கிறார். அப்படி அவர் விளக்குறார். இந்த விளக்க முறை என்பது ஒரு அறிவியல் பாங்கான ஒரு மானிடவியல் அல்லது ஒரு ஒப்பீட்டு அறிவியல்லேருந்து தான் அது வருது. அது பிரம்ம கருத்திலேருந்து வரல. சமஸ்கிருதத்துக்கு அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. நீங்கள் தமிழுக்கு சொன்ன மாதிரி சமஸ்கிருதம் அப்படி ஏதாவது இருக்குங்களா? இல்லை, இருந்தால் நீங்கள் சொல்லணும் இல்லையா, சான்று காட்டணும். சமஸ்கிருத மொழிக்குள் ரொம்ப காலம் புழங்கி, சமஸ்கிருதம் ஒரு ஆட்சியல் மொழியாக, ஒரு புழங்கு மொழியாக அப்படியெல்லாம் இருந்து அது வந்தது அப்படின்னு பார்த்தா அப்படி வரல சமஸ்கிருதம். அது பிற மொழிகள் மேலே படர்ந்து பரவி அதிலிருந்து தான் கருத்துக்கள் அதை எடுத்துக்குது. அது அப்படி தான் அந்த மொழி. அது அப்படி இருந்தால் நீங்கள் காட்டலாம் இல்லையா, என்னென்ன கருத்துக்கள்னு நீங்கள் காட்டணும். அப்படி சமஸ்கிருதம் இருந்ததாக நமக்கு தெரியல, அப்படி ஒரு அடிப்படை கருத்து இருந்தால் தெரியல. இவர்கள் நம்புகிறாங்க. அப்படி இவங்க நம்பி அமித்ஷா தான் அதுக்கு சாட்சியே. சமஸ்கிருதம் எல்லா மொழிக்கும் தாய்ங்கிறத அவர்கள் அப்படி நம்புகிறாங்க. ஆனால் வெள்ளைக்காரர்கள் அல்லது இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆண்டபோது, அவர்கள் தானே இந்தியாவை ஆண்டவர்கள்,
அப்போ இந்தியாவில் விக்டோரியா மகாராணி காலத்தில் ஏசியாட்டிக் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு இருந்தது. ஓகே. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் சமஸ்கிருதம் தான் மூலம் அப்படிங்கிற கருத்தை அவங்களே இப்போ பேசிக்கிட்டு இருந்த கருத்து தான். அந்த கருத்தை தான் இவங்களும் பேசுகிறாங்க. ரைட். இந்த சுதேச இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் அந்த ஏசியாட்டிக் கருத்தை தான் இவங்க பேசுகிறாங்க. மோசமான கருத்தை தான் பேசுகிறாங்க. அதுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது. இந்திய சமூகம் என்பது ஒரு சமஸ்கிருத பண்பாட்டை அடிப்படையாக கொண்ட சமூகம் அப்படின்னு இவங்க அவன் சொன்ன கருத்தை இவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கும் பாருங்களேன், சாதாரண அடிப்படையாக சாதாரண இருக்கிற மக்கள் அல்லது மாணவர்கள் இளைஞர்களே என்ன நினைக்கிறான்னா, இந்தியாவினுடைய தாய்மொழி ஹிந்தி, இந்தியாவினுடைய மொழி ஹிந்தி தானே அப்படின்னு கருதுறது ஒன்று இயல்புலே அது இருக்கு. பெரிய அரசியல் அறிஞர்னு பார்க்கப்படுற யோகேந்திர யாதவ் அவர்களே ஹிந்தி தான் தாய்மொழி, அதுலேருந்து பிடிச்சது தான் தமிழ் தெலுங்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் பேசியிருந்தார். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த கருத்தியல் வந்துட்டு நிலவிட்டே வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனுடைய தாக்கம் வந்துட்டு இந்த மாதிரி அறிஞர்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு கருத்து. இந்தியாங்கிற நாட்டு உருவாக்கம் இருக்குல்ல, அதை கட்டி காக்கணும். ஒரு இந்திய தேசிய இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இதன் பின்னிருந்து தான் அவங்க இந்தின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லா மொழிகளையும் சமத்துவமாக நினைக்கிற, ஒவ்வொரு மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த மொழிகளினுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, அதில் இருக்கிற இலக்கிய வளங்களுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் தரல. ஒரு மேலாண்மை சிந்தனையோட, ஒரு அடாவடியான ஒரு ஆதிக்க சிந்தனைன்னு தான் முன்வைக்கிறாங்களே தவிர, அப்படி இந்தி வந்து அப்படி நம்ம அப்படி பார்க்க முடியாது. இதற்கெல்லாம் மூத்த மொழியாக, முன்னோடி மொழியாக, இந்திய துணைக்கண்டத்தில் ரொம்ப சிறப்பாக பேசப்பட்ட திராவிட மொழி குடும்பம், திராவிட மொழிகளில் மிக முக்கியமான அடிப்படையான மொழியாக தமிழ் இருக்கிறதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இப்போது தமிழ் திராவிட மொழி குடும்பம் எல்லாமே ஒரு பெரிய நாகரிக பின்புலத்தோடு இருக்குது, இலக்கிய பின்புலத்தோடு இருக்குதுன்னு பார்க்கும்போது, அதை தாண்டி இப்போ சமஸ்கிருதத்தை அவங்க மேலே நிறுவ முயல்றாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் இருக்கணும், ஒரு நாகரிக பண்பாடு இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை. அதுக்கான சான்றுகள் ஏதாவது இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, தெரியல. நீங்கள் அவங்க தான் காட்டணும். அதை அப்படி சொல்லுகிறவர்கள் தான் அந்த சான்று ஆதாரங்களை வந்து அவர்கள் காட்ட வேண்டும். அப்படி காட்டினா தான் நம்ம அதை ஏற்க முடியும். அப்போ தொடர்ச்சியாக பேசுறதன் மூலமாகவே இதை நம்ம நிறுவிடலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களா? இல்லை, அது வந்து ஒரு ஒரு பார்ப்பனிய சிந்தனை, ஒரு இந்திய தேசிய சிந்தனை, அந்த பொருள்லேருந்து தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க அதை கட்டி காப்பாற்றணுங்கிற பொருள்லேருந்து தான் அதை பேசுகிறாங்களே தவிர, மற்ற மொழிகளினுடைய முக்கியத்துவத்தை அவங்க உள்வாங்கி இருந்தாங்கன்னா அவங்க அப்படி பேச முடியாது. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. ரைட். நீங்கள் ஏதாவது ஒரு சான்றாதாரம் கொண்டு வந்து காட்டணும்ல. இது அவர்களுடைய விருப்பம், அவங்களுடைய பேராசை, அதிலிருந்து தான் அவங்க பேசுகிறாங்க. ரைட். இப்போது தமிழுக்கு இலக்கியம்னு ஒன்று இருக்குது. இதை தாண்டி நம்ம சமஸ்கிருதத்தை நிறுவ போகிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு இலக்கியத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போது அமித்ஷா சொல்கிறது என்னன்னா, சமஸ்கிருதத்தோட வளர்ச்சி வந்துட்டு நாட்டுடைய வளர்ச்சின்றார். அப்போது அதை வந்து வளர்ச்சியை செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது. அப்படி வளர்ச்சியை செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கியத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட பரப்பணும், பேசணும் அப்படின்ட்டு. அப்போ சமஸ்கிருதத்தில் பார்க்கும்போது முழுக்க வேதங்கள் இருக்குது, வேதங்களுக்கு உள்ளே வந்துட்டு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, வர்ணாசிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு புராண கதைகள் இருக்குது, அதுக்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இதெல்லாம் இந்த மாடர்ன் சொசைட்டிகளை வந்துட்டு புகுத்திட்டு அதுக்கு எல்லா மொழிக்கும் மேலாக சமஸ்கிருதத்தை நிறுவிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதான் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறது மூலமாகவே இது சாத்தியப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களா? இல்லை, சமஸ்கிருதத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மொழிகளை அது அழித்திருக்கிறது. அதை பற்றியான பல ஆய்வுகள், பல குறிப்புகள் வந்து நூல்களிலும் இணையங்களில் கூட அது பரவி கிடக்குது. அதற்கு தான் அவங்க வந்து அதிக முக்கியத்துவம் தர்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2000-3000 கோடி வந்து சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க. தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகளுக்கெல்லாம் மிக மிக சொற்பமான தொகையை தான் ஒதுக்குறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஏற்கனவே சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி தான். அது ஒன்றும் இன்றைக்கு சமஸ்கிருதம் பேசுகிறவர்கள் உடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப சொற்பமானது தான். அது சமஸ்கிருத மொழியை பேசுகிற ஒரு மக்கள் கூட்டம், ஒரு தேசிய கூட்டம், ஒரு தேசிய இனமாக அது இருக்கான்னா இந்தியாவில் அப்படி எதுவும் கிடையாது. இவர்கள் வந்து அதை திட்டமிட்டு அதை உசுப்பி அதுக்கு உயிர் கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்குள்ளார மிக மோசமான ஒரு பார்ப்பனிய அல்லது ஒரு இந்துத்துவ நோக்கம் தான் இருக்குது. அதை தான் அவங்க திரும்ப மீட்டுருவாக்கம் செய்யணும்னு வந்து கருதுகிறாங்க. இப்போ காளிதாசனுடைய நாடகமாக இருக்கட்டும், இப்போ அவருடைய சாகுந்தலம் அல்லது மேகதூதம் போன்ற நாடகங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து பலரும் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அது வந்து அது அதிகமாக தமிழ் திணை குறித்து தான் அதிகமாக பேசுதுங்கிற ஆய்வுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க மீண்டும் மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை, தங்களுடைய மேலாண்மையை நிறுவதற்கான ஒன்றாகத்தான்
சமஸ்கிருத மீட்சியை பற்றி பேசுகிறாங்களே தவிர இந்த நவீன உலகத்தில் இந்த இப்போ காலனிய காலம் இருக்குது. இப்போ ஒரு பிரிட்டிஷ் காலனியத்தில் தான் இந்தியா இருந்தது. இப்போ காலனிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போ தமிழ் சூழலில் காலனியை எதிர்த்து நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. வெள்ளைக்காரர்களை எதிர்த்து அந்த சுதந்திர போராட்டத்தை பாடல்களாக, கதைகளாக, கட்டுரைகளாக வந்து எதிர்க்கிறாங்க, பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சமஸ்கிருதம் வந்து தொடர்ந்து வளர்கிற மொழியாக இருந்துச்சுன்னா சமஸ்கிருதத்தில் ஒரு காலனிய எதிர்ப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. அவங்க ஒரு சமகாலத்தவர்கள் என்றால் சமகால பிரச்சனையை ஏதாவது சமஸ்கிருதம் பேசுகிறதா? கண்டிப்பாக அப்படின்லாம் எதுவும் பேசுன மாதிரி தெரியல. சமகால இலக்கியம் கூட ஒன்று கூட இல்லை. அப்போ அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சமஸ்கிருதம்ங்கிறது அது கூடி நான் ஊடுருவி அது ஒரு மொழியை சிதைக்கிற வேலையை தான். அப்படி தான் மலையாளம் போச்சு, அப்படி தான் தெலுங்கு போனது. அப்போ தமிழ் மட்டும் தன்னை காத்து கொண்டது. அது எப்படி நினைக்கிறீங்க? அரசியல் காரணங்களாலா இல்லை? இல்லை, அமித்ஷா போன்றவர்கள், மோடி போன்றவர்கள் இவர்களுடைய நோக்கம் என்பது சமஸ்கிருதத்தை உயர்த்தி பேசுவது என்பது இவருடைய நோக்கம்ங்கிறது வந்து ஒரு அரசியல் நோக்கம் கொண்டது. ரைட். அவர்கள் சமஸ்கிருதத்தை உள்ளபடியே வாழ வைக்க வேண்டும் என்று கருதுகிறார்களான்னா அது பருண்மையாக விவாதிக்கணும், உரையாடணும். இது முழுக்க ஒரு அரசியல் நோக்கம் கொண்டது தான். அது அந்த மொழியின் வழியான ஒரு ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேணும் அப்படிங்கிற காரணத்துக்கான ஒரு அரசியல் நோக்கத்திலேருந்து தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு மொழியின் மீதோ இனத்தின் மீதோ அவர்களுக்கு எந்த நாட்டமும் கிடையாது. அப்படி இருந்ததா தெரியாது. அப்படி இருந்ததா எதுவும் நமக்கு சான்றுகளும் கிடையாது. ரைட். இப்போது சமஸ்கிருதத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரம் போயிட்டுருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழையும் தமிழ் புலவர்களையும் பின்னிழுத்துட்டு போகிற ஒரு வேலைகள் நடந்துட்டுங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும்னா தொல்காப்பியருக்கு இணையாக அகத்தியரை வந்து முன்னிறுத்துறது. அகத்தியர் தான் வந்துட்டு இலக்கணம் வகுத்தாரு, அகத்தியர் தான் வந்து தமிழ் இலக்கணத்துக்கு ஒரு ஆசிரியராக இருக்கார், தந்தையாக இருக்கார் அப்படின்னு சொல்லியும் அகத்தியரோட மாணவர் தான் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. இது தொடர்பாக அண்மையில் கூட ஒரு வயரில் வந்து ஒரு மிகப்பெரிய கட்டுரை வெளியே இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த பிரச்சாரம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் அல்லது இந்திய சூழலில் இந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அகத்தியர் சார்ந்த கருத்து அல்லது வேறு வேறு கருத்துகள், இந்த கருத்துகளுக்கு என்ன காலம், என்ன இடம் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஓகே. நம்மளை வந்து மயக்குகிற, மறுட்டுகிற, அப்படித்தான் அந்த கருத்து இருக்குது. ஒரு இருட்டு இருந்துச்சா அதில் என்ன வேணாலும் அப்படி ஒரு மறுட்டுகிற ஒன்று தான் அது. அதுக்கு எதுவும் இப்போ நாம் ஒரு நேர்காணல் செய்கிறோம், இத்தனாம் தேதி இந்த இடத்துல கண்டிப்பாக சந்தோஷம் மணிக்குவும் பேசி கொண்டார்கள் அப்படிங்கிறது ஒரு கால இடம் இருக்குது, குறித்து விட முடியும். ஆனால் அதுக்கு என்ன அகத்தியர் என்ன காலம் என்ன இடம் அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த குழப்பத்தை இந்த குழப்பி அடிக்கிற ஒன்றை தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு அரசியலாக வந்து செய்கிறாங்க. குறிப்பாக ஏன் அகத்தியரையும் தொல்காப்பியரையும் கம்பேர் பண்ணிட்டாரு? அகத்தியர் எப்படி உள்ள வராரு? இப்போ தமிழ் சமூகத்தில் தொல்காப்பியர், வள்ளுவர், சங்க இலக்கியங்கள், இன்னும் மற்ற இலக்கியங்களால் தமிழ் சமூகம் வளப்பட்டிருக்கிறது. தமிழ் சமூகம் செறிவூட்டப்பட்டிருக்கிறது. தமிழர் நலனோடு அந்த இலக்கியங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. இதை எப்படியாவது போட்டு தள்ளணும், இதை வந்து சிதைக்கணும், அழிக்கணுங்கிற ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் இப்போ அகத்தியரை கொண்டு வராங்க. அகத்தியரை எப்படி கொண்டு வராங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த ஒன்றிய அரசனுடைய அதிகாரம், இந்த 10 ஆண்டுகளாக இந்த ஒன்றிய அரசனுடைய அதிகாரம் இருக்குல்ல, அது வந்து கல்வி வளாகத்தையும் ஒரு பாசிச மயமாக்கி, ஒரு பார்ப்பனிய மயமாக்கி வைத்திருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ குறிப்பாக செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் உங்களுக்கு தெரியும், அது வந்து கலைஞருடைய ஒரு கனவு. தமிழ் சான்றோர்கள் உண்ணாநிலை இருந்து நம்முடைய தமிழ் மொழியை செம்மொழியாக்க வேண்டும் என்று முயற்சித்தாங்க. அதனுடைய அந்த போராட்டத்தினுடைய ஒரு கட்டட வடிவம் தான் செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சங்க இலக்கியம் தொல்காப்பியம் தொடங்கி 41 இலக்கியங்களை ஆய்வு செய்யணுங்கன்னா அந்த நிறுவனத்தை தொடங்கினாங்க. இன்றைக்கி என்ன நிலைமை? சுதா சேஷையன் அப்படின்னு ஒரு மருத்துவர், அவரை வந்து துணைத் தலைவராக போட்டிருக்காங்க. அதற்கு முன்பிருந்தே சந்திரசேகர்னு ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க. இந்த இருவரும் அங்கு பணிபுரிகிற காலம் என்பது ரொம்ப அந்த காலத்தை நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா முழுக்க புராண செயல்பாடு, ஒரு வைதீக செயல்பாடு, ஒரு பார்ப்பனிய செயல்பாடு தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. 41 இலக்கியங்களையும் அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள்னா கிடையாது. பக்தி, கடவுளர்களை பற்றி பேசுவது, சங்க இலக்கியத்தில் வர்ணன், சங்க இலக்கியத்தில் வந்து சேயோன் மாயோன் அப்படின்னு கடவுளர்களை பற்றி ஆய்வு தான் செய்கிறாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ அகத்தியர் என்கிற அது வந்து ஒரு அசைன்மெண்ட்டு. அதாவது தொல்காப்பியத்தை
தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் அகத்தியர் என்று சொல்வதன் மூலமாக தொல்காப்பியத்தினுடைய பெருமையை, தொல்காப்பியத்தினுடைய வளமையை வந்து எப்படியாவது அதை வந்து அந்த இடத்துலேருந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அகத்தியரை உட்கார வைக்கணுங்கிற கங்கணம் கட்டி கொண்டு தான் அந்த வேலையை செய்கிறாங்க. செகண்டரியாக தள்ளணும். ஆமாம், முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு பாஜக அரசினுடைய ஒரு வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்தினுடைய ஒரு முகவராக, ஏஜென்ட்டாக தான் அவங்க செயல்படுறாங்க. ரைட். செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தில் அப்படியான ஒரு பக்தி செயல்பாடு அங்கே மட்டும் கிடையாது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், காந்தி கிராமிய பல்கலைக்கழகம், ஓகே, எல்லா இடத்துலையும் அகத்தியர் கருத்தரங்கு. மத்திய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், அதில் பேச வர்றவங்க பெரும்பாலும் பார்ப்பனராக இருக்கிறாங்க. ரைட். இப்போ மாலன்னு ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், அவர்லாம் வந்து பேசுகிறாரு. சங்க இலக்கியத்திலேயே சமஸ்கிருத இதெல்லாம் தாக்கம்லாம் இருக்குது, அந்த சொற்கள்லாம் இருக்குது. ரிக்வேத பாடல்களை ஒற்றுமையை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. வந்து அகத்தியர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒருவர். இப்போ சுதாசேஷன் தினமணியில் கற்று எழுதுகிறாங்க, வந்து அகத்தியர் ஒரு சித்த யோகி அப்படின்னு எழுதுகிறாங்க. பாரதிதாசன் அந்த காலத்திலே சொல்லுவார், வந்து தினமணி வந்து கக்கிய நஞ்சு இது அப்படின்பார். ஓகே, தினமணி பாம்பு கக்கிய நஞ்சு இது அப்படின்னு எழுதுவார். அந்த தினமணியில் அவங்க கற்று எழுதுகிறாங்க. அந்த கட்டுரையை படிச்சிங்கன்னா எந்த அறிவியல் அடிப்படையும் கிடையாது, முழுக்க முழுக்க புராணம், முழுக்க முழுக்க கதைகள். இந்த கதைகளை வைத்து கொண்டே தான் இந்த அகத்தியரை அவங்க நகர்த்துறதுக்கு எந்த அறிவியலும் கிடையாது, எந்த அறிவியல் சிந்தனையும் அதில் கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க புராணம், முழுக்க முழுக்க கதைகள். இந்த கதைகளையே வந்து இந்த பார்ப்பனிய பொய் கதைகள் இருக்குல்ல, இந்த கதைகளையே அவங்க ஆய்வாக உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாணவர் ஆசிரியர் அப்படிங்கிற பகுதி தாண்டி ஏதோ ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா தொல்காப்பியர் அகத்தியர் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பம் வந்துட்டு எல்லார் மனசுல ஏற்றிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ தொல்காப்பியம் அப்படின்னு எடுத்தாவே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தானோ அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மண்டையில் ஏற்றி வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அது வந்து எப்படி நடந்திருக்குது? தொல்காப்பியத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். தொல்காப்பியத்தை இன்றைக்கி ஆராய்ச்சி செஞ்சு ஏராளமான தமிழர்கள் பேசிட்டாங்க, விவாதிச்சிட்டாங்க. தொல்காப்பியத்தில் இருக்கிற பல விஷயங்களை கோட்பாடு ரீதியாக வேறு வேறு துறை கண்கொண்டும் அதை நிறைய விவாதிச்சிருக்கிறாங்க. யாருமே அகத்தியரை பற்றி பேசினதா தெரியல. அதுக்கு எந்த தடயமும் அந்த தொல்காப்பியத்தில் இல்லை. ரொம்ப பிற்காலத்தில் உரையாசிரியர்கள்னு சொல்லக்கூடியவ ஒரு வைதீக மனம் படைத்த அவங்க தான் அந்த கதைகளெல்லாம் வந்து இட்டு கட்டுறாங்களே தவிர பக்தி இலக்கியத்தில், தொல்காப்பியத்தில் அப்படி எந்த அடிப்படையும் கிடையாது. அதை அம்பலப்படுத்திட்டாங்க, நிறைய பேர் அம்பலப்படுத்திருக்கிறாங்க. இப்போ பெரியார் 1931 குடியரசில் பதிப்பிக்கிறார். நமச்சிவாய முதலியார் அவருடைய புத்தகத்தை, அகத்தியர் ஆராய்ச்சிங்கிற புத்தகத்தை பதிப்பிச்சிருக்கிறார். அதில் ஏராளமாக அம்பலப்படுத்தியிருக்காங்க. 1930களில் அம்பலப்பட்டிருக்கிறார் அகத்தியர். ஓகே, பாரதிதாசன் தன் காலத்தில் அதுக்கு ஒரு இலக்கிய வடிவம் கொடுத்துருக்கான். அகத்தியரை எதிர்த்து அகத்தியர் விட்ட புதுக்கரடி அப்படின்னு ஒரு தனி ஒரு குறும் காப்பியத்தையே வந்து படைச்சிருக்கிறான். அகத்தியரை எதிர்த்து, அதை எதிர்த்து இலக்கியம் படைத்ததுங்கிறது நம்ம தமிழ் சூழலில் இருந்திருக்கு. பெரியார் அதை பதிப்பிக்கிறார், ஒரு கல்வி செயல்பாடாக பதிப்பித்து தமிழ் சமூகத்துக்கு கொண்டு வந்து ஒரு 2000 காப்பி அடித்து விற்கிறாங்க. அப்போது 20ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியிலே இதுக்கான சான்றுகள் எல்லாமே விளக்கப்பட்டுருச்சு. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயே அது மாடர்ன் டேஸ்லேயே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? அதான் சொல்கிறாங்க, இடைப்பட்ட காலத்தில் ஏன் நடக்குதுன்னா தொடர்ந்து காலம் பற்றிய குழப்பம், இடம் பற்றிய குழப்ப கருத்துக்கள் இருக்குல்ல. இப்போ சாமானிய மக்களிடம், ரொம்ப அடிப்படையான மக்களிடம் ஒரு குழப்பம் இருக்குல்ல, இந்த குழப்பத்தை அவங்க வந்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி அந்த இடத்துல அகத்தியரையும் எல்லாத்தையும் இப்போ கவர்னர் தொடர்ந்து என்ன பேசினார், இப்போ கம்பர் பிறந்ததா சொன்ன தேர்ந்தெழுந்த ஊருக்கு போகிறாரு, அங்கே ஒரு விழா நடத்துகிறாங்க, அங்கே என்ன பேசுகிறாரு, எளிய மக்களிடமும் ராமனை கொண்டு போனவர் கம்பர் அப்படிங்கிறாரு. எளிமையான மக்களிடம் ராமரை வந்து கொண்டு போனவர் கம்பருங்கிறாரு. இப்போ அது எப்படின்னு புரியல அது. அப்போ தொடர்ந்து இந்த கம்பராமாயணத்தை தமிழ்நாட்டில் மிக கடுமையாக எதிர்த்து இயக்கம் நடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை சாதித்தவர்கள் திராவிட இயக்கத்தார், பெரியாரியவாதிகள். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மக்கள் மத்தியிலே போய் பேசுகிறாரு. கம்பரசெல்லாம் அதை எடுத்துருதுன்னு வந்துச்சு. கம்பரசம், கம்பனா, காமுகனா, பல நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. கம்பர் எதிர்ப்பு இலக்கியம் அது. அப்படி இலக்கியமயப்படுத்தி நாடகமயப்படுத்தி தமிழ்நாட்டில் செய்த செயல்பாடுகள் ஏராளமான செயல்பாடு. ஆனால் போய் என்ன பேசுகிறாரு ஆர்.என். ரவி, ராமரை எளிய மக்களிடம் கொண்டு போதல் அப்படின்னா என்ன? இன்றைக்கி பாபர் மசூதியை இடிச்சிட்டாங்க, இடித்து அங்கே அயோத்தியில் கோயில் கட்டியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமர் அங்கே பிறந்தாருங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க.
அப்போ புராணத்தை நம்பிக்கையை வந்து ஒரு காலமற்ற காலத்தில் குழப்பி அடித்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமூகத்தில் மீண்டும் மீண்டும் அந்த கருத்துக்களை எடுத்துகிட்டு வர்றது, எடுத்து வந்து மக்களை குழப்புவது அப்படிங்கிற வேலையை தான் அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. இது முழுக்க முழுக்க வள்ளுவத்துக்கும் தொல்காப்பியத்திற்கும் அதால் வளப்படுத்தப்பட்டிருக்கிற தமிழ் சமூகத்தை எப்படியாவது அசைத்து பார்க்க வேண்டுங்கிற ஒரு திட்டம், ஒரு அசைன்மெண்ட். அது சும்மாலாம் கிடையாது. இப்போ ஆர்.என். ரவியோ அல்லது இந்த பாரதிய பாஷா சமிதியில் இருக்கார் இல்லையா ராமகிருஷ்ண சாஸ்திரி, இவங்கெல்லாம் எப்படி வர்றாங்க? இவங்க திடுதுப்புன்னு வரல, அந்த இடத்துக்கு திடுதுப்புன்னு வரல. இப்போ நாம் வந்து ஒரு வேகப்படுறோம்ல, இவங்களுக்கு வந்து ஒரு இப்போ ராமு கிருஷ்ண சாஸ்திரிக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். பாருங்கள், ஒரு வைஸ் சான்சலர் கூட இப்படி சம்பளம் கிடையாதுன்னு சொல்கிறோம்ல, நாம் இப்படி அங்கலாயிக்கிறோம். ஆனால் என்ன யதார்த்தம் அப்படின்னா, அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கையை திட்டத்தை மிக நீண்ட காலமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அகாடமிக்கலாக செய்யணும். அப்படி செய்யும் போது ஆர்எஸ்எஸ் அவங்கள அப்போ தான் ஒத்துக்குது, இவனை வந்து இந்த இடத்துல போட்டால் இவன் வந்து இந்த வேலையை செய்வான் அப்படின்னு அவர்கள் அறிந்து தெரிந்து தான் அவங்க அங்கே எடுத்துகிட்டு வந்து அவங்கள நியமனம் செய்கிறாங்க. அகாடமிக்கலாகவும் பண்ணிக்க முடியும், லீகலாகவும் பண்ணிக்க முடியும். அப்போ கல்வி வளாகத்திலும் மற்ற எல்லா இடங்களிலும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற மிக நீண்ட காலம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர்களை அந்த இடத்துல நிரப்புவதல் என்பது ஒரு செயல்பாடு தான். அது நாம் அங்கலாய்க்கிறதுக்கு அங்கே எந்த இடமும் கிடையாது. அவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்தால் மட்டுமே, தொடர்ந்து வேலை செய்த அதிலே நிபுணராக தகுதி பெற்றவர்களை தான் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல போடுறாங்க. ரொம்ப அது தெளிவான ஒரு வேலையைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய தகுதிமிக்க நபரை தேர்ந்தெடுத்து இப்போ நீங்கள் தென்னக பகுதிகளில் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பலரையும் போடுறாங்க. என்னன்னா இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆர்எஸ்எஸ் கொள்கையில் ஊறி போனவர்களை எல்லா மட்டத்திலும் நிரப்பி இந்த முன்னேறிய இந்த நவீன உலகத்தில் இந்த பிற்போக்கு கருத்துக்களால் திணறடிப்பது அப்படிங்கிற ஒரு வேலையை கோட்பாட்டு ரீதியாக தான் அவங்க அதை செய்கிறாங்க. ரைட். அப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இதுக்கான எதிர்வினைகள் வந்துட்டு பழங்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களிடையே இருந்துட்டு இருக்குது. அதை வந்து இப்போ திருப்பி ரீகால் பண்ண வேண்டிய, இல்லை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய தேவை இப்போ அதிகமாக இருக்குது. ஆமாம், தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலம் பெரியார் இயக்க காலத்திலிருந்து, பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்க காலத்திலிருந்து, அதற்கு முன்பும் அயோத்தாசர் போன்றவர்களெல்லாம் சில பணிகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அந்த காலம் தொட்டு ஒரு மிக நீண்ட காலம் தமிழ்நாட்டில் இந்த புராணங்களை, இதிகாசங்களை, இந்த பிற்போக்கு கருத்துக்களை எதிர்த்து எரிப்பது, அந்த பணுவல்களை எரிப்பது, அதில் இருக்கிற ஆபாசத்தை அம்பலப்படுத்துவது, ஒரு பெரிய நீண்ட ஊர்வலம் போவது, முழக்கமிடுவது, அதை தடை செய்ய வேண்டும் என்று கோருவது என்கிற ஒரு எதிர்ப்பு வடிவம். இப்போ இந்தியை வந்து எதிர்த்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இந்திக்கு எதிரான தன்னை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு கள செயல்பாடு. ஆனால் இதையே இலக்கிய வயப்படுத்தி, இப்போ இந்தியை எதிர்த்தே நிறைய பாடல்கள் எல்லாம் வந்துருக்குது. அது வந்து ஒரு எதிர்ப்பு இலக்கியங்கள், ஒரு எதிர்ப்பு இலக்கிய வகைமை. அப்படியே ஒரு தனிப்பகுதியே நம்ம இன்னைக்கு ஒரு அதை தொகுத்து அல்லது அதை வாதிக்க முடிகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு சிந்தனை, ஒரு எதிர்த்து செய்த செயல்பாடுங்கிறது இருந்திருக்கு. இதை வந்து எப்படியாவது வந்து மெல்ல மெல்ல இந்த சூழலை வந்து மட்டப்படுத்த வேண்டும், துடைத்தெறிய வேண்டும்ங்கிற ஒரு வேலை திட்டத்தோடு தான் அவங்க தெளிவாக அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அதையெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்யணும்னா இப்போ இந்த மாடர்ன் சொசைட்டியில் அதில் அணுகிறதுக்கான ஒரு வெளி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இணையம் மூலமாக இந்த பழைய கால வரலாறுகளோ இல்லை போராட்டங்களோ எல்லாத்தையும் ஆவணப்படுத்தும் போது அது இன்னும் மக்களிடையே ஈஸியாக சென்றடையக்கூடிய வழி இருக்கு இல்லையா? அதை அடையிறதுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ காலம் தேவைப்படுன்னு நினைக்கிறீங்க? முயற்சிகள் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம ஏற்கனவே இதையெல்லாம் எதிர்த்து ஒரு எதிர்ப்பு செயல்பாடாக, பாடல்களாக, கதைகளாக, நாடகங்களாக பெரியார், அம்பேத்கர், இன்னும் பல்வேறு சமூக நீதி போராளிகள் எழுதி வைத்த திரட்டுக்கள் எல்லாமே இருக்குது. காலந்தோறும் இதை நம்ம திரும்ப படிப்பதும் விவாதிப்பதும் கொண்டு போவதும். இந்த காலத்தில் இணைய வழியில் கொண்டு வரதுக்கு எந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இணையத்திலும் வலதுசாரிகள் வந்து இதுக்கு டஃப் கொடுக்குறாங்க, அவங்களும் இதை எழுதுகிறாங்க, கொள்கிறாங்க. நாம் இன்னும் அதை அதிகப்படுத்தணும், பரவல்படுத்தணும், இன்னும் இது சார்ந்த விவாதங்களை நம்ம வந்து கட்டி அமைக்கணுங்கிறதான். ரைட். பல்வேறு முக்கியமான விஷயங்களை, வரலாற்று தகவல்களை தெளிவாக பகிர்ந்துட்டீங்க தோழர். மிக்க நன்றி. நன்றி தோழர். நன்றி.